இதுதான் மானிட்டர் ஸ்பீக்கர். ஸோ மெயின் ஸ்பீக்கர் இங்கே இருக்குது. இது என்னோட மெயின் ஸ்பீக்கர். ஸோ பேசிக்காக மானிட்டர் ஸ்பீக்கர்ஸ் இப்படி தான் இருக்கும். இன்னும் கீழே இருக்கும், இல்லைன்னா வந்து ஸ்டாண்டில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம மானிட்டர் ஸ்பீக்கர். மானிட்டர் ஸ்பீக்கர் பின்னாடி பார்த்தீங்கன்னா மெயின் அவுட்புட்னு போட்டிருக்காங்க. மெயின் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்சி அவுட்புட் ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த ஜாக் போகிற மாதிரி 2 ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. Hello friends, welcome to WeDJ Academy, Chennai's best DJ and music production academy. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பூத் அவுட்புட், மாஸ்டர் அவுட்புட் ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம்ன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். WeDJ Academy, Chennai best DJ and music production academy. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் டிஜே பர்ஃபார்ம் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக WeDJ Academy ஜாயின் பண்ணுங்கள். இங்கே நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். வெட்டிங் அண்ட் கார்பரேட் டிஜே கோர்ஸ் ஓப்பனாக இருக்குது. இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி இந்த ஈவெண்ட்டை டேக் ஓவர் பண்ணுறது ஃபுல்லாகவே உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஸோ அதை டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பூத் அவுட்புட், மாஸ்டர் அவுட்புட், ஸோ ரெண்டுமே எந்த வித்தியாசம் அதை பார்க்க போகிறோம். ஸோ WeDJ Academy சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லா வீடியோஸுமே பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கும் தனியாக வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி டியூட்டோரியல். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் என்னென்னா பூத் அவுட்புட்டுக்கும் மாஸ்டர் அவுட்புட்டுக்கும் என்ன வித்தியாசன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா Traktor S4 Mark II வெர்ஷன். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான கண்ட்ரோலர், 4 சேனல் கண்ட்ரோலர். இது இந்த பூத் அவுட் எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் கண்ட்ரோலர் இருக்கும், அப்புறம் ப்ரொஃபஷனல் கண்ட்ரோலர்ஸும் இருக்கும். அதுவும் இல்லாமல் எல்லா ப்ரொஃபஷனல் மிக்சர்ஸ்லேயும் அந்த பூத் அவுட்புட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பைனியரில் பார்த்தீங்கன்னா DJM 750, DJM 750 Mark II, DJM 900 சீரீஸ், இது எல்லாமே பூத் அவுட் இருக்கும். அதுமாதிரி கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா FLX6, Traktor S4, பைனியரில் பார்த்தீங்கன்னா 1000, DDJ 800, DDJ 800 மிட் ரேஞ்ச் கண்ட்ரோலர், 2 சேனல் கண்ட்ரோலர், இதுலேயும் பூத் அவுட் இருக்குது. ஸோ பூத் அவுட்டுக்கும் மாஸ்டர் அவுட்டுக்கும் என்ன வித்தியாசம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ இந்த கண்ட்ரோலும் பூத் அவுட் இருக்குது. இது வந்து Traktor S4 Mark II வெர்ஷன். ஸோ பூத் அவுட் எங்கே இருக்குன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 அவுட்புட் இருக்கும். மெயின் அவுட்புட்னு போட்டிருக்காங்க. மெயின் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்சி அவுட்புட் ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த ஜாக் போகிற மாதிரி 2 ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பூத் மெயின் டாகல் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே பூத் அவுட்புட்டுடைய வால்யூம், ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோலர்ஸ் பொறுத்து இருக்குது. ஆனால் பூத் அவுட் இருக்கும், வால்யூம் சம்டைம்ஸ் இங்கே இருக்கும், இல்லைன்னா இந்த மிக்சரில் எங்கேயாவது இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா வால்யூம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டாகல் பண்ணிக்கலாம். பூத் அவுட் வேணாம், மாஸ்டர் மட்டும் வேணும்னா ஸோ மெயின் மட்டும் கொடுத்துக்கலாம். இல்லை பூத் அவுட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பூத் அவுட்டு கொடுத்துக்கலாம். இதில் வந்து மெயின் அவுட்புட்டு தனியாக போகும், பூத் அவுட் தனியாக போகும். ஸோ பூத் அவுட் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ ரெண்டுமே கொடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு சேனல் கொடுத்தா கூட ஓகேவா இருக்கும். ஸோ பூத் அவுட் வந்து யாருக்கு தேவை, எதுக்கு பூத் அவுட் கொடுத்துருக்காங்க? இல்லை 2 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸோ நீங்கள் வந்து பிஹைண்ட் த ஸ்பீக்கர்ஸ்லாம் முன்னாடி இருக்குது, நீங்கள் பின்னாடி இருந்து டிஜேயிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன ப்ளே பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கேட்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் பூத் அவுட் எடுத்து தனியாக ஸ்பீக்கர் கொடுத்துக்கலாம். ஸோ அதில் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வந்து செப்பரேட்டாக ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன மாஸ்டர் அவுட்புட் வருதோ அதுலேயே பூத் அவுட்லேயே வரும். பூத் அவுட்டில் என்ன அட்வான்டேஜ்னா அந்த வால்யூம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வால்யூம் கண்ட்ரோல் பண்ணும்போது மாஸ்டர் அவுட்புட் வால்யூம் கண்ட்ரோல் ஆகாது. மாஸ்டர் அவுட்புட் மெயின் வால்யூம் இங்கே இருக்குது. பூத் அவுட் வால்யூம் நான் குறைச்சேன்னா இங்கே வர அவுட்புட் மட்டும் தான் குறையும், மெயின் அவுட்புட் குறையாது. ஸோ மெயின் அவுட்புட்டோட வால்யூம் இங்கே இருக்குது. பூத் அவுட்லேருந்து தனியாக ஒரு ஸ்பீக்கர் கனெக்ஷன் பண்ணி அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் ரெஸ்டாரண்ட் பார்ஸ், பப், கிளப்லாம் பார்த்தீங்கன்னா டிஜேஸ் தனியாக ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க, அதுதான் பூத் அவுட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ மிக்சிங் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க மிக்சிங் எப்படி இருக்குங்க அவங்க கேட்கறதுக்காக. ஒன்ஸ் மிக்சிங் முடிஞ்சோன்னே வால்யூம் வந்து டிக்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால மெயின் ஸ்பீக்கர்ஸ் அஃபெக்ட் ஆகாது. உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் என்ன கேட்குறாங்களோ, மிக்சிங் கேட்குறாங்களோ அதே மாதிரி நீங்களும் மிக்சிங் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து லைவ்லேயே நீங்கள் சரி பண்ணிடலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் பூத் அவுட்புட்னால. அப்புறம் இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு வெட்டிங்கில் வந்து டிஜேயிங் பண்ணுறீங்க, அந்த வெட்டிங்கில் வந்து மெயின் ஸ்பீக்கர்ஸ் கீழே இருக்கலாம்,
இன்னொரு ஸ்பீக்கர்ஸ் வந்து மேலே ரிசப்ஷனில் டைனிங்கில் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இதே மியூசிக் அங்கேயும் கேட்கும், மெயின் ஸ்பீக்கர்ஸ்லையும் கேட்கும். பூத் அவுட்புட் வந்து அந்த டைனிங் ரூமில் ஸ்பீக்கர்ஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம், மெயின் ஸ்பீக்கர்ஸ் வந்து ரிசப்ஷனில் இருக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணுற சாங்ஸ் வந்து டைனிங் ரூமில் ப்ளே ஆகும், மெயின் ரிசப்ஷனில் ப்ளே ஆகும். ஆனால் டைனிங் ரூமில் வந்து வால்யூமை கம்மி பண்ணி வச்சுக்கலாம், மெயின் ரிசப்ஷனில் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு இடத்துலையுமே அந்த மியூசிக் ப்ளே ஆகும், டிஃப்ரெண்ட் வால்யூம்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ பூத் அவுட் எப்படி கனெக்ட் பண்ண நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜாக் அவுட்புட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள் தான் கனெக்ட் பண்ண போகிறேன். இது வந்து RC அவுட்புட், எக்ஸ்எல் அவுட்புட். என்னோட ஸ்பீக்கர்ஸ் எக்ஸ்எல் அவுட்புட் இருக்குது, அந்த ஸ்பீக்கர்ஸ் நான் காட்டுறேன். ஸோ இது பேர் மானிட்டர் ஸ்பீக்கர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் ஸ்பீக்கர்ஸ் இல்லை மானிட்டர் ஸ்பீக்கர்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்பீக்கர்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம். உங்கள் கண்ட்ரோலில் வந்து பூத் அவுட்புட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்ட்ரோலர்ஸ் வாங்கும்போது உங்ககிட்ட வந்து ஒரு பட்ஜெட் இருந்துச்சுன்னா நல்ல குவாலிட்டி கண்ட்ரோலாக வாங்கிடுங்க. ஸோ பட்ஜெட் இருந்தும் சீப் கண்ட்ரோல் போகாதீங்க. உங்களுக்கு பட்ஜெட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹை அண்ட் கண்ட்ரோல் சூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், குவாலிட்டியும் பெஸ்ட்டாக வரும். இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு நல்ல கண்ட்ரோல் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து ஸ்மால் கண்ட்ரோல்ஸில் வராது, என்ட்ரி லெவல் கண்ட்ரோல்ஸில் வந்து இந்த பூத் அவுட்புட் வராது. ஓகே சரி, இப்போ நான் அந்த கேபிள் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து எக்ஸ்எல் அவுட்புட், இதனோட ஸ்பீக்கர்ஸ் போகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா RC அவுட்புட் கேபிள் தான் என்கிட்ட இருக்குது. இதுக்கு வந்து ஒரு அடாப்டர் இருக்குது. ஸோ இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி பூத் அவுட்புட்டில் கொடுக்குறேன். ஸோ ரெண்டு பூத் அவுட்புட் இருக்குது. உங்களுக்கு ரெண்டு மானிட்டர் வேணும்னா ரெண்டு மானிட்டர் கொடுத்துக்கலாம், ஒரு மானிட்டர் போதுன்னா ஒரு மானிட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பூத் அவுட்புட் போயிடும். இங்கே வந்து மெயின் அவுட்புட்டுடைய கனெக்ஷன் இங்கே போகும், அது RCA கேபிள்ஸ். ஸோ இது வந்து என்னோட மெயின் ஸ்பீக்கர்ஸ் அவுட்புட். ஸோ இது வந்து இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இந்த பூத் வால்யூம் இங்கே இருக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பூத் ஆனாக இருக்குது. ஸோ பூத் வேணான்னா நான் மெயின் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம், இல்லைனா பூத் ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் இந்த கண்ட்ரோல் மட்டும் தான் இருக்குது, மற்ற கண்ட்ரோல் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் கிடையாது. ஜஸ்ட் ஒரு நாப் மட்டும் தான் இருக்கும், இந்த மாதிரி வால்யூம் நாப் மட்டும் தான் இருக்கும், ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த அவுட்புட் நான் எங்கே போகுதுன்னு காட்டுறேன். ஓகே, இதுதான் மானிட்டர் ஸ்பீக்கர். ஸோ மெயின் ஸ்பீக்கர் இங்கே இருக்குது, இது என்னோட மெயின் ஸ்பீக்கர். ஸோ பேசிக்காக மானிட்டர் ஸ்பீக்கர்ஸ் இப்படி தான் இருக்கும், ஒன்று கீழே இருக்கும், இல்லைனா வந்து ஸ்டாண்டில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம மானிட்டர் ஸ்பீக்கர். மானிட்டர் ஸ்பீக்கர் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இன்புட், இங்கே தான் அந்த பூத்தோட இன்புட் வரும். ஸோ இந்த பூத் அவுட்புட்டோட எக்ஸ்ட்ரா கேபிள் லைன் இன்புட் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த கேபிள் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட கேபிள் ஷார்ட்டாக இருக்குது, நீங்கள் லாங் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த மானிட்டர்ஸ் வந்து நியர்பை தான் இருக்கும். ஸோ ஒன்று ஸ்டாண்டில் போட்டு வச்சுருப்பாங்க, இல்லைனா கீழே வச்சுருப்பாங்க. ஸோ ரெண்டு சைடுமே வச்சுக்கலாம் நீங்கள். நான் ஒரு சைடாக வச்சுருக்கேன் நான். ஓகே 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 இப்போ ப்ளே பண்ணுவோம். ஸோ என்னோட மெயின் மானிட்டர் தான் வந்து ஆனாக இருக்குது. இந்த மானிட்டர் வந்து இன்னும் ஆன் பண்ணல. ஸோ இப்போ ப்ளே பண்ணுவோம். ஸோ இந்த மானிட்டரில் சவுண்ட் வருது. இப்போ நான் இந்த பூத் அவுட்புட் கம்மி பண்ணேன்னா இங்கேயும் கம்மியாயிடும் ட்ராக்கு. கேளுங்க. ஸோ பூத் அவுட் ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு. ஸோ இது செப்பரேட் வால்யூம் இருக்குது, மெயின் தனியாக வால்யூம் தனியாக இருக்கும். மெயின் வால்யூம் நம்ம தனியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பூத் அவுட் வால்யூம் தனியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பூத் அவுட்புட் யூஸ் பண்ணுறதுனால வந்து மிக்சிங் பெட்டராக பண்ணலாம். நீங்கள் வந்து வெட்டிங் ஈவெண்ட்ஸ்லாம் போகும்போது சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்லாம் முன்னாடி போட்டு உங்கள் கன்சோலை பின்னாடி போட்டுருப்பாங்க. நீங்கள் என்ன தான் மிக்சிங் பண்ணாலும் கிளியராக கேட்காது. ஸோ உங்களோட சாங் அவுட்புட் நல்லா இருக்கா, இல்லைன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்களா, ஸோ மிக்சிங் கரெக்டாக வருதான்றதை எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது, ஒன்லி ஹெட்ஃபோன்ஸ் மட்டும் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பூத் அவுட்புட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தனியாக ஸ்பீக்கர் போட்டு நீங்கள் வந்து இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு டிஜே கம்ஃபர்டபுளாக பர்ஃபார்ம் பண்ணால் தான் இந்த ஈவெண்ட்டே சூப்பராக இருக்கும். ப்ரொஃபஷனல் மிக்சிங் டெக்னிக்ஸ்லாம் வந்து பெட்டராக பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் எல்லா பப்ஸ், ரெஸ்டோ பாஸ், கிளப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து டிஜேக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மானிட்டர், அதாவது ரெஃபரன்ஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே மட்டும் தான் போடணும் அவசியம் கிடையாது, வெட்டிங் ஈவெண்ட்ஸ்லையும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பீக்கர் தான் உங்களுக்கு ஆட் ஆக போகுது. ஸ்பீக்கர் வந்து ப்ரீஆம் ஸ்பீக்கர் தான் பெட்டராக இருக்கும், அது பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டியூட்டோரியல்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாம் WeDJ டீச் பண்ணுறோம். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே வந்துச்சுன்னா WeDJ ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கால் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ பேட்சஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது.
அந்த பேட்சில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய போஸ்ட் இன்ஸ்டாகிராமில் நான் போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனல் க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். See you next video. Till then, take care. DJ Rahul. Bye.